கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரக்கன்றுகளை போல இருக்கணும்னு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி செய்தியே அதான். வாசிங்க 52வது சங்கீதம் 8வது வசனம். தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறானா? பச்சையான. ஏங்க தாவீது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஜெபமாக ஏறெடுக்கிறான்? ஏன் ஒலிவ மரத்தை போல இருக்கிறதுன்னு சொல்கிறான்? ஏன் புளிய மரம் இல்லையா? தென்னை மரம் இல்லையா? கொய்யா மரம் இல்லையா? பச்சையான ஒலிவ மரம். அது விசேஷித்தமான தேவனுடைய பார்வையில் ஒரு குறியீடு என்னன்னா, இந்த ஒலிவ மரம்னு சொன்னால் யாரை குறிக்குதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தான் குறிக்குது. தெரியுதா உங்களுக்கு? அதே போல் இன்றைக்கி சபையில் ஒலிவ மரம்னு சொன்னால் விசுவாசிகளே குறிக்குது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? தாவீது ஏன் இந்த அனுபவத்துக்குள்ளே வந்தான் அப்படின்னா, அவன் சின்ன பையனாக இருந்து ஆண்டவரோடு, அதாவது வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டுட்டான். எத்தனையோ பிள்ளைகள், 8 பிள்ளைகள் இருந்தாங்க. 8வது பிள்ளையாக அவன் இருக்கிறான் தாவீது. வனாந்தரத்துக்கு நீ ஆடுகளை மேய் அப்படி சொல்லி கொஞ்சம் ஆடுகளை கொண்டு போய் வனாந்தரத்தில் கொண்டு போய் நீ மேய்த்து கொண்டு வரணும். அவன் காலையில் போனால் எப்போ வருவான்னு தெரியாது. அவனை கவனிப்பாருன்னு யாரும் இல்லை. தாவீதை குறித்து ஒரு ரகசியம் வேறு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. அதனால் அந்த ரகசியத்தை இன்னொரு நாளைக்கு என்றைக்காவது சொல்கிறேன். ஆனால் தாவீது 8வது பிள்ளை. அவங்க அப்பா அவனை ஏற்றுக்கல, இது எனக்கு பிறந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு ரகசியம். ஆனால் அந்த தாவீது மேலே கர்த்தருடைய கண்கள் எப்போதுமே இருந்துச்சு. அவன் பிறந்ததுலேருந்து விசேஷமான ஒரு பையனாக வளர்ந்து கொண்டே இருக்கிறான். வனாந்தரத்துக்கு ஏன் அனுப்பப்பட்டாங்கிறதுக்கு இது ஒரு காரணம். அவன் நான் பெக்க பிள்ளை இல்லை, ஆகவே இது ஏதோ ஊடால வந்துருச்சு அப்படின்னு தகப்பன் நினச்சி கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் தகப்பன் சொல்கிறான், என் ஆடுகளெல்லாம் போய் மேய்த்துவார். அவன் ஆடு மேய்க்கும் போது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவன் தாவீது என்ன செஞ்சான்? கொஞ்சம் ஆடுகளை வைத்து கொண்டு அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான், கர்த்தரை துதித்தான். அவன் துதிக்கிறதையும் அவன் பாடுகிறதையும் யார் கேட்குறது? ஆடுகள் கேட்குறது. அதனால தான் தாவீதினுடைய சத்தத்தை ஆடுகள் எங்கே இருந்தாலும் கேட்டு கவனித்து ஓடி வருமா. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் தாவீதுக்கு அவ்வளோ ஒரு கிருபைகள் இருந்தது. அதனால் தேவன் என்ன செஞ்சார்? அவன் மேலே ஒரு கண் வைத்து கொண்டே இருந்தார். ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன். அதனால் மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலையை இவன் கையில் கொடுத்து வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்க வச்சான். ஆனால் வனாந்தரத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் அவனுக்கு லெகுவான சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் லெகுவாக மாற்றிக்கொண்டான். துதிக்கிறதுனால, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுனால, கிண்ணறம் எடுத்து வாசிக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, நீ ஈசாயினுடைய குடும்பத்துக்கு போ, அங்கே நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டார்? வனாந்தரத்தில் இருக்கிறவனை தெரிஞ்சு கொண்டிருக்கார். நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், வெறுக்கப்பட்டிருக்கலாம், புறம்பாக்கப்பட்டிருக்கலாம், பிரியமில்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தீர்களானால் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும்போது, அவருடைய கிருபைகளை நிலைத்திருக்கும் போது அவருடைய கண்கள் உங்கள் மேலே தான் இருக்கும். ஏற்ற நேரம் வரும்ச்சு தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும்போது உங்கள் மேலேயும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கும். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் திருப்பி ஆடு மேய்க்க தான் போனான். ஆனால் ஒரு நேரம் வந்துச்சு, சவுலுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. நேர்த்தியாய் வாசிக்கக்கூடியவன் யார் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போது தாவீதை காண்பிக்கிறாங்க. தாவீது அரண்மனைக்கு போகிறான். இது முதல் முறையாக அரண்மனைக்கு போகிறான். அங்கே போய் பாடலை, அங்கே போய் அவனை என்ன செய்யலை? பிசாசை துரத்தில் கிண்ணறம் தான் வாசித்தான். என்னது? ஆமாம், சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்க அந்த இசையினுடைய வல்லமை என்ன செஞ்சிச்சு? சவுலுக்குள்ளே போணுச்சு. சவுலுக்குள்ளே இருந்தது வெளியே போச்சு. ரைஸ்லா. அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அன்னைக்கு கொம்பு தைலத்தினால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்.
இந்த கொம்பு தைலம் எப்படிப்பட்ட தைலமாய் இருந்தது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அந்த அபிஷேகம் இன்றைக்கு பிசாசு விரட்டுகிறது. ஒரு மாற்றம், அல்லேலூயா, ஒரு மாற்றம். அதனால தான் அவன் சொல்கிறான், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அந்த பச்சையான ஒலிவ மரம் எப்படி தன்னுடைய காலத்தில் எந்த சூழ்நிலையிலும், நெருக்கமான சூழ்நிலையிலும், போராட்டமான சூழ்நிலையிலும், கடினமான நேரத்திலும் இந்த பச்சையான ஒலிவ மரமானது தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளாது, தன்னுடைய பசுமையை மாற்றிக்கொள்ளாது. எந்த சூழ்நிலை அது அழுகி போகவும் கிடையாது, மக்கி போகவும் கிடையாது. ஏனென்றால் நோவாவின் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்கே அவன் செஞ்ச பேழை தண்ணீரில் மிதந்து கொண்டு இருக்கிறது. தண்ணீர் வற்றி போயிச்சா இல்லையான்னு சொல்லி முதல்ல காகத்தை அனுப்புகிறான். காகம் போய் என்ன செய்யுது, கால் வைக்கிறது கூட இடம் இல்லாமல் தண்ணீரால் நிரப்பப்பட்டு இருக்கிறது என்பதை அது ஒரு அடையாளமாக காக்கா திரும்பி வந்துருச்சு. பிரைஸ்லாம். ஆகவே வர போகவா இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 7 நாள் கழித்து திரும்பவும் புறாவை அனுப்புகிறான். புறா திருப்பி வந்துருச்சு. அடுத்த தடவை புறாவை அனுப்பும்போது என்னாச்சு, ஒலிவ இலையை கொண்டு வந்தது. அந்த ஒலிவ இலை மக்கி போகலை, அழுகி போகலை, பசுமையாக இருந்தது. ரைசலால். ஆகவே ஒரு விசுவாசி ஒரு ஒலிவு மரத்தை போல, ஒலிவு மர கிளையை போல இருக்கிறான் என்பதை இது காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு பசுமையான இந்த ஒலிவு மரமானது ஒரு நீதிமானை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ரைசலால். ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு அடையாளமாக இந்த ஒலிவ மரம் அல்லது ஒலிவ மர கிளைகள் இருக்கிறது, இலைகள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒலிவ மரத்தை குறித்து நிறைய காரியங்களை சொல்லலாம். அந்த ஒலிவ மரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் சம்பந்தமான காரியங்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலுடைய அதாவது ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவன் செழித்து வளர வேண்டும் என்ற காரியமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு குறியீடு என்ன அப்படின்னா இந்த ஒலிவ மரம். ரைஸ்லாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸில் நீங்கள் உங்களுடைய ஏதாவது உங்களுக்கு பிரியமானதை வைக்கிறீங்க இல்லையா, அதுதான் உங்கள் குறியீடு. இந்த குறியீடை பார்த்தோன்னே இது யார் ஒன்று கண்டுக்கலாம். ரைஸ்லாம். அல்லேலூயா. இப்போ பிரியா ஒரு தொழில் ஆரம்பிச்சு, அப்போ அந்த தொழிலுக்கு ஒரு குறியீடு வேணும். அந்த குறியீடு என்ன, மதி ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு ஒரு லோகோ போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அதை பார்த்தோன்னே இது பிரியாவுடைய ப்ராடக்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ்லான். அதுபோல் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தால் ஒரு குறியீடு இருக்குது, நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்று புறஜாதிகள் உங்களை பார்த்து சொல்லுவார்கள். பிரைஸ்லான். சொல்லுவோமா? அதாவது உலகத்தில் நம்பிக்கை வைக்கிறதுக்கு மாறாக தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கிறது தான் இந்த பச்சையான ஒலிவ மரத்தினுடைய தன்மையை குறிக்கிறது. ரைஸ்லார். அதனால தான் தேவனுடைய ஆலயத்தில் நான் எப்படி இருக்கிறேன், நான் மாறாத எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நான் பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரு நீதிமான் அப்படி சொல்ல முடியும், நான் ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், ஒலிவ மரத்தினுடைய தன்மையை போல இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அந்த அபிஷேகம் மாறவே மாறாது, அந்த பச்சை மாறாது, அது எப்பொழுதும் எந்த காலத்திலும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அதுபோல் ஒரு விசுவாசி தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது, தேவ மகிமையில் இருக்கும்போது அவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுமா? உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும்பொழுது நீங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்கிற ஒரு மரத்தை போல நீங்கள் இருப்பீங்க. அல்லேலூயா. ஆகவே பச்சையான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நீங்கள் இருக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். எப்படி தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பாடு
எப்படி போய் அங்கே சவுல்கிட்ட போய் இருக்கிற பிசாசை விரட்டினானோ அதே போல் உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் மூலியமாக தேவன் ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையோ பிசாசுகளையோ மாற்றக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அந்த ஒலிவ மர கன்றுகளைப் போல நாம் இருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 5:7 வாசிங்க. அதில் சொல்கிறாரு, நானும் மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் என்ன செய்வானா? பணிந்து கொள்வேன். அல்லேலூயா. நானும் மீண்டும் வாசிங்க. நானும் மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள்ளே நான் பிரவேசிப்பேன். ஏன்? நான் பெற்ற அந்த அபிஷேகம் ஆலயத்துக்குள்ளே என்னை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே அந்த அபிஷேகம் என்ன செய்து பணிந்து கொள்ள வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தாவீது அவ்வளோ அழகாக சொல்கிறான், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றைக்கும் நம்பியிருக்கிறேன். ஆலயத்தில் நான் இருந்தாலும் அவருடைய கிருபையை நான் எப்பொழுதும் நம்பியிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி சங்கீதத்தில் பார்த்தோம், அதவே பிரசங்கமாக மாற்றிருக்கலாம். ஆகவே இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதனால் எனக்கு சீக்கிரம் வார்த்தைகள் வரமாட்டேங்குது. அதனால் இந்த அபிஷேகம் நம்முடைய என்ன செய்யுது? இந்த ஒலிவ மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெயானது அபிஷேகத்துக்கு பயன்படுகிறது. அல்லேலூயா. 133வது சங்கீதத்தில் சொல்லப்படுது, ஆரோன் மேலே ஊற்றப்பட்ட அந்த எண்ணெயானது, அந்த அபிஷேகமானது அவன் தாடியில் வளைஞ்சு, அவன் சட்டையில் வளைஞ்சு, அங்கியில் வளைஞ்சு நேராக வந்து எங்கது ஆலயத்துக்குள்ளே வருது. அங்கே இருக்கிறவர்களெல்லாம் நிரப்புது. இது ஹல்லேலூயா. அப்போ ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்குது? வாசிங்க. நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கு. நல்ல தைலம் என்பது இந்த ஒலிவ மர தைலம். அந்த தைலம் இன்னும் எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வருதான்? எர்மோன் மேலேயும் சீயோன் பர்வதன் மேலேயும் இறங்குகிற பனிக்கு ஒப்பாக இருக்குதான். அப்போ அந்த அபிஷேகம் முதல்ல நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அடுத்தது எதுக்கு ஒப்பாக இருக்குதான்? மகிமை, வல்லமை, கொழுமை, ஆசீர்வாதம், இதற்கு அடையாளமாக இந்த அபிஷேக எண்ணெய் இருக்கிறது. அதுக்கு தான் அந்த ஒலிவ, நானும் பச்சையான ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருக்கேன். அது என்றைக்குமே மாறாது. இந்த பச்சை, அந்த பசுமை தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய மகிமையினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் நாம் நிலைத்திருக்கும் போது என்றென்றைக்கும் மாறாத, அது எந்த சூழ்நிலையிலும் மாறிப்போகாத ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளையாக நாம் இருக்க முடியும். அபிஷேகம் பெற்ற கொண்டவர்கள் என்றைக்குமே மாற மாட்டாங்க. கஷ்டம் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை மேற்கொள்வதற்கு தான் அவர்கள் பார்ப்பார்களே தவிர தளர்ந்து போகவே மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த அபிஷேகம் எங்கேருந்து வருகிறதுனா இந்த ஒலிவ மரத்தில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது அந்த ஒலிவ எண்ணெய் நமக்கு அநேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த எண்ணெயை பூசும் பொழுது, ஏனென்றால் யாக்கோப்பில் சொல்கிறது, விசுவாசமுள்ள, அதாவது மூப்பர்களை வரவழைப்பாக அவனுக்கு எண்ணெய் பூசி என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ண கடவுள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம். அப்போது இது ஒரு மூடத்தனமான, அதாவது மூடத்தனமான காரியம் இல்லை. எண்ணெய் பூசுறது மூடத்தனமான காரியங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. இது மூட பழக்கம். அந்த மூட பழக்கத்தை எதுக்கு செய்கிறீங்க அப்படின்னு. இல்லை, விசுவாசத்தினால் செய்யப்படுகிற காரியம். அல்லேலூயா. அப்போது நாம் அந்த எண்ணெயை, இது தேவனுடைய அபிஷேகம் எண்ணெய். ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணும்போது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது, அவனுக்குள்ளே வல்லமை வெளிப்படுகிறது. அதே போல் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குனது அந்த அபிஷேகம்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இந்த அபிஷேக தைலத்தினால அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்திருக்குது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு
அவர்கள் பிணியாளிகளுக்கு, பிசாசு பிடித்தவர்களுக்கும் இந்த எண்ணெயை வைத்து ஜெபிக்கும் போது அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தினால அவன் உயிர் பெறுகிறான், பிசாசுகள் துரத்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த அபிஷேகத்தோடு தான் அவன் போய் எண்ணெய் வைக்கல. தாவீது அபிஷேகத்தோடு போல இந்த கிண்ணறம் வாசிக்கிறான், சுரமண்டலத்தை வாசிக்கிறான். இந்த சுரமண்டலத்தினுடைய இசை அவனை மாற்றுகிறது. அப்படின்னா கர்த்தருடைய வல்லமை இறங்குறது என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாடும்போதுதான் இருந்தாலும் சரி, ஜெபிக்கும் போதாக இருந்தாலும் சரி, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது, ஒரு விடுதலை உண்டாகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் வாழ்க்கை, நான் இங்கே ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும்போது அதான் பார்த்தேன். துதிக்க துதிக்க கட்டுகள் அறுக்கப்படுகிறது, வியாதிகள் நீங்குகிறது, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது என்று பார்த்தேன். பிரைஸ் எல்லாம். அதுக்கு தான் தேவனை ஆராதிக்கிறதுக்கு சபைகளை வரும். அதனால தான் இதை உணர்ந்த தாவீது அதை தான் சொல்கிறான், நான் ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரம், எப்போது நிலைத்து இருக்கிற அந்த அபிஷேகம், என்னை காத்து வழி நடத்துகிற தேவனுக்கு எப்பொழுதும் துதியும் கனமும் மகிமை செலுத்தி அவருக்கு அவர் கொடுத்த இந்த அபிஷேகத்தினால் அவரை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த ஒரு உணர்வு இருக்கணும். தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய இடம், தேவனுடைய வீடு. ஆகவே தேவனுடைய பிரசனத்தில் ஆழமாக வேரூண்டி இருக்கிறதை காண்பிக்கிறது. இந்த பச்சையான ஒலிவ மரம் எங்கே வேரூண்டி இருக்குதான்? தேவனுடைய ஆலயத்தில், அவருடைய பிரசனத்தில் ஆழமாக வேரூண்டி இருக்கிறத காண்பிக்கிறது. ஆகவே நம்ம எல்லாம் தேவ பிரசனத்தில், ஆலயத்தில் நம்ம வேரூண்டி நின்று அந்த ஒலிவ மரத்தினுடைய கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால், ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த ஒலிவ மரம் எதற்கு ஒப்புமையாக சொல்லப்படுதான்? ஆண்டவர் பாடுபடுகிற அந்த காரியத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்படுது. இந்த ஒலிவ மரத்தை இருக்கிற அந்த கனிகள் ரொம்ப டேஸ்டாகலாம் இருக்காது. ஆனால் அதை நசுக்கப்படும் பொழுது, க்ரஷ் பண்ணும் பொழுது, அதனுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றாகி அது புதிய எண்ணெய் உருவாகுது. அல்லேலூயா. அதே போல் ஒலிவ மரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை க்ரஷ் பண்ணிட்டாங்க. அப்போ பண்ணும்பொழுது அவருடைய ரத்தம் நமக்கு எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுக்கிறதாக, பாவத்தை மன்னிக்கிறதாக, ரட்சிப்பை கொடுக்கிறதாக, மீட்பை கொடுக்கிறதாக தேவன் அதை ஆண்டவர் தன்னையே ஜீவப்படியாக கொடுத்து அதை க்ரஷ் பண்ணும்படியாக, அந்த ரத்தத்தினாலே மீட்கப்படும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். ஸோ அந்த ஒலிவ மரத்துக்குடைய எண்ணெய்க்கு ஒப்பாக இயேசு கிறிஸ்துடைய மரணம், அந்த க்ரஷ் ஆகிறது, பாடுபடுகிறது, உபத்திரப்படுகிறது, அடிக்கப்படுகிறது. இதனால் ரத்தம் அழிந்து போகிற அந்த ரத்தத்தினால மீட்டு கொள்கிறார் நம்மளை. பிரைஸ் எல்லாம். விலைக்கரையம் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாவிகளாக இருக்கிற நமக்கு விலைக்கரையம் கொடுக்கிறார். ரெண்டாவது, இந்த ஒலிவ மரம் மட்டும்தான் ரொம்ப டேஸ்டாக, அதாவது வளர்ச்சியாக செழிப்பாக அது காண்பிக்கிற ஒரு காரியம். இந்த புறஜாதிகளாக இருக்கிற நீங்களும் நானும் அந்த தன்மையை அல்லது அந்த ஆசீர்வாதத்தை அல்லது தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம காட்டு ஒலிவ மரமாக இருக்கிற நம்மை, புறஜாதிகளாக இருக்கிற நம்மை அவருடைய, அதாவது இஸ்ரவேலரோடு ஜனங்களோடு இணைக்க வைக்கிறதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. காட்டு ஒலிவ மரம் இருக்கிற நம்மை நம்முடைய கிளைகளை ஒடித்து ஒரிஜினலான ஒலிவ மரத்தில் இணைத்துருவாங்க. அப்போ இணைக்கும் போது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த கிளையிலிருந்து, அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய எல்லா சத்துக்களையும் இந்த கிளையும் எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஆகவே அப்படி வரும்போது ரெண்டு பேரும் ஒருவராக மாறிறாங்க. அப்போ இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படாத புறஜாதிகளும் நாம் சேரும்போது முழு இஸ்ரவேலராக தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறுகிறோம். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? அதனால் சங்கீதம் 48:9 சொல்லுது. 48:9 ஆமாம், ஆலயத்தில் நான் பச்சையான ஒலிவ மரமாக இருந்தாலும், நடப்பட்டு இருந்தாலும், இந்த ஆலயத்தில் உள்ள தேவனுடைய கிருபையை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உம்முடைய கிருபை எவ்வளோ பெரியது ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஜீவனை பார்க்க ரொம்ப பெரியதாக இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து அந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஜீவனை பார்க்க நல்ல கிருபை ஆலயத்தின் நடுவில் இருக்கிறது, அதை புரிந்து கொள்கிறான். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன்
ஆலயத்துக்குள்ளே எதை புரிந்து கொள்கிறான்? தேவனுடைய கிருபைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த கிருபை நம்ம மேல் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்களில் நமக்கு கிருபை உண்டாகி கொண்டு இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா சங்கீதம் 34:8 சொல்லுகிறது. 34:8 வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற கிருபையை நமக்கு கொடுக்குது. நல்லவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற கிருபையில தாவீது அந்த அங்கே ஆலயத்தின் நடுவில் இருந்து சிந்தித்து பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் நல்லவர். முதல்ல கிருபை என்றைக்கு இருக்கிறதை பார்க்குறான். அடுத்தது அவர் நல்லவர் என்பதை உணர்கிறான். அடுத்தது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை பார்க்குற நீங்கள் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற நீங்கள் பாக்கியவான். அது எங்கே நடக்குது? ஆலயத்தில் இந்த ஒரு மாற்றம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 18வது சங்கீதம் 50வது வசனத்தை வாசிங்க. தான் ஏற்படுத்தின ராஜாவை மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறாராம். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பையன். யார்? தாவீது. இந்த தாவீது சொல்கிறாரு, அதாவது தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு. யார் அபிஷேகம் பண்ணினா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அந்த தாவீதுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் எப்படி இருக்குதா? சதாகாலமும் கிருபை செய்தார். நீங்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் போது, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நல்லவர் என்பதை உணரும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த அபிஷேகத்தினால உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எப்படிங்க இது எப்படி? நீங்கள் ஜெபிக்கிறதுனால. நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் ஒரு அற்புதத்தை உங்கள் குடும்பத்தில் செய்கிறார். அருமையான ஐயா சொன்னார், என் பிள்ளை இப்படி கால்கள் செத்து போன நிலைமையில், எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் கர்த்தரையே பார்க்கிற கிருபைகளை எங்களுக்கு தந்தார். அந்த கிருபை தான் எழுந்து நடக்க வைத்தது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் ஒலிவ மரத்தை போல, ஆலயத்தில் நான் ஒலிவ மரத்தை போல நான் இருக்கிறேன்னா அவருடைய கிருபையில் நான் நிலைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். அவருடைய பிரசன்னத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் என்பது அர்த்தம். அவருக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் அதுதான். ஹல்லேலூயா. போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவருடைய மகள் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது, அநேகர் பேசுகிற காதில் கேட்கும்போது, வேதனை நிறைந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். கூக்குரலின் சத்தத்தை கேட்டார், விடுதலையை கொடுத்தார், அவங்க நடக்க செய்தார். சாட்சி சொன்னதை கேட்டோம். எங்கே வந்து ஜெபம் பண்ணாங்க? ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, நான் உங்களுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிய மர கன்றுகளை போல இருக்கிறேன். என் பிள்ளைங்க அப்படி வளரணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்க பச்சையான ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கணும். அப்படின்னா ஆசீர்வாதமாக இருக்கணும். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லி வளங்க, அப்படி சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்கள் பிள்ளை மேலே இருக்கும். உங்கள் பிள்ளையை வழி நடத்தும். கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் நன்றாக இருப்பார்கள். ஏனென்றால் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அவர்களை காக்கும். அதுதான் வசனத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தினால நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கும்போது உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அவன் மேலே வரும். ஆகவே அவன் சந்ததி முழுவதுக்கும் கிருபை செய்கிற தேவனாக இருப்பார். உன் பிள்ளைகள் கிருபை பெற்றவர்களாக இருப்பாங்க. நம்புறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதம் 23:5-6 வாசிக்கும்போது அங்கே அபிஷேகத்தை குறித்து பார்க்குறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக, அடுத்தது அந்த அபிஷேகம் பாருங்கள் எப்படி பாருங்க. சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம். அப்போ அவர் தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி இருக்குமா. அதனால் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலை உயர்த்தப்படும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அதுக்கு தான் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? என் ஜீவனுள்ள இந்த அபிஷேகமானது, இந்த ஒலிவ மரத்திலிருந்து பெறப்பட்ட இந்த அபிஷேக தைலமானது ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், உங்களை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில்
பிரைஸ் லார்ட். நீங்கள் ஆலயத்தில் ஒலிவ மர கன்றுகளாக இருந்தால் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் சத்துரு உங்களை தொடவே முடியாது. ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் விசேஷித்த அபிஷேகம். பிரைஸ் லார்ட். ஆகவே கர்த்தருடைய வீட்டில் நீங்கள் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை நிலைத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பச்சையான ஒலிவ மரமானது ஒரு நீதிமானுடைய நிலைமையை என்ன செய்து மாற்றக்கூடியதாக, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக, நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியதாக ஒலிவ மரம் கடினமான காலத்திலையும் காலங்கள் பசுமையாக இருக்கிற அந்த தன்மையை இழந்து போகாதபடி இருக்கிறதாக இருக்கிறது. அதுபோல் நாமும் தேவனுடைய சபையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒலிவ மரம் நானும், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நானும் பச்சையான ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் இந்த நாளில் தாவீதுக்கு அதை உணர்த்த செய்தார். அதுபோல் இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் கூட இருந்து இந்த காரியத்தை செய்யும்போது தேவனுடைய ஆலயத்தில் நீங்களும் பச்சையான ஒலிமர கன்றுகளைப் போல இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்க. இந்த பச்சையான ஒலிவ மரம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி புரிந்து கொண்டீங்கன்னா அப்படிப்பட்ட அபிஷேகம் என் மேலே இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ அவங்க விடுதலை அடைவாங்க. பிசாசுகள் ஓடும். கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கும் போது சுகம் உண்டாகும். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அற்புதமாய் உங்களை கொண்டு செய்வார். ஏன்? நீங்கள் ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பதனால. பிரைஸ் லார்ட். தாவீது அப்படிப்பட்ட அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டதுனால அவன் வெற்றியாக செயல்பட்டான் என்று பார்க்கிறோம். அவன் மேலே இருந்த அபிஷேகம் வழி நடத்தினது என்று பார்க்கிறோம். அவன் மேலே இருந்த அபிஷேகம் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆகவே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் உண்டானது, எவ்வளவு காரியங்கள் நடந்தது, எவ்வளவு ஜெயம் பெற்றான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அபிஷேகம் ஆசாரியன் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அபிஷேகமாக இருக்கிறது. எப்படி இந்த அபிஷேகம் வந்துச்சு? ஒலிவ மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எண்ணெய் நம்மேல் ஊற்றப்படும் பொழுது அந்த அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். அதே போல தான் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கி ஒலிவ மரத்தில் கொடுத்து பேசுகிறார். ஒலிவ மர எண்ணெயினாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அது எப்போ நிறைவேற்றினார்? பரமேறி போனதுக்கப்புறம் 50 நாள் நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். எங்கே காத்திருக்கணும்? மேல் வீட்டறை. மேல் வீட்டறை என்பது அந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலமாக இருந்தது. மேல் வீட்டறையிலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். அங்கே ஜெபிக்கிற இடத்துல காத்திருக்க வேண்டும். ஆராதிக்கிற வேலையில் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றுவார். நீங்கள் என்ன செய்யணும்? அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், யோவேல் 2வது அதிகாரத்தில் சொன்னப்பட்ட வசனம் தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் காலத்தில் நிறைவேறியது. அன்னைக்கு ஒலிவ மரம் அபிஷேக தைலத்துக்கும் பயன்பெற்றது போல இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு அப்புறம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அழகாக இருப்பாங்க, வல்லமை பொருந்தியவர்களாக இருப்பாங்க, ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க, அநேகருக்கு விடுதலை கொடுப்பவர்களாக இருப்பாங்க, கிறிஸ்துவின் பாரத்தை சுமந்தவர்களாக இருப்பாங்க, ஐக்கியத்தை விரும்புகிறவர்களாக இருப்பாங்க, கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு தான் அந்த அபிஷேகம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்புகிற அபிஷேகம். அன்றைக்கி ராஜாக்களையும் ஆசாரிகளுக்காகவும் நிரப்பப்பட்ட ஒரு அபிஷேகம் ஒலிவ மர எண்ணெய். அதே ஒலிவ மலையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிரஷ் பண்ணப்பட்டு இரத்தத்தினால நம்மளை மீட்டெடுக்கிறப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒலிவ மரத்துக்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒத்துமை. 50வது நாள் முடிந்ததுக்கப்புறம் பெந்தகோஸ்தே நாளில்
ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அக்கினி நாவுகள் பிரிந்திருக்கிற நாவுகள் போல ஒவ்வொருவர் மேலும் இறங்கினார். ஒவ்வொரு மேலும் இறங்கின உடனே அவர்கள் நிலைமை மாறியது. அவருடைய வாய் அதாவது பற்பல பாஷைகளை பேசுவதற்கு வாய்கள் திறக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் அடையாளம். இந்த அடையாளம் பெற்றுக்கொண்டவர்கள் எங்கே போனாங்க? சிதறடிக்கப்பட்டார்கள். எங்கே? தேசம் முழுவதுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. போகும்போது என்ன நடந்துச்சு? அற்புதம். 2000, 1000, 2000, 3000, 5000 உலகம் எங்கும் இன்னைக்கு பரவி நிற்கிறது. காரணம் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட உங்கள் மூலியமாக கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்தார். பிலிப்பு போகிற இடத்துலலாம் பிசாசுகள் ஓடினது, வியாதிகள் நீங்குது, குஷ்டரோகம் மாறியது. எப்படி மாறிச்சு? இதெல்லாம் அவன் மேலே ஊற்றப்பட்டிருந்த அபிஷேகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். நசரேயனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினவர் அப்படியே விடலை, அவரோடு கூட இருந்தபடினால் தேவன் அவர் எப்படி மாறினாரா? எப்படி மாறினாரா? எப்படி மாறினாரா? உங்கள் மேலே ஆவியானவர் இருந்தால் நீங்கள் எப்படி மாறணும்? மாறுறீங்களா? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினாலே பிடிக்கப்பட்டவர்களை அபிஷேகம் பண்ண தேவன் அவருடைய இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தாராம். நம்ம எதுக்கோ சுற்றி திரிகிறோம் இல்லையா? எதுக்கோ சுற்றி திரிகிறோம். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எங்கேயும் சுத்த மாட்டாங்க. எங்கேயும் அப்படியே சுற்றினாலும் அங்கே பிசாசு பிடிச்சதுக்கு அவங்களுக்காக போயிருப்பார், வியாதியஸ்தருக்காக போயிருப்பார், நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு போயிருப்பார். அல்லேலூயா. காணா ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க, போனார். அங்கே தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறிச்சு. ஆலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ணார். சூம்பின கையை உடையவன் சுகமானான். அவர் வீட்டில் அவங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கூரையை பிச்சுக்கிட்டு 4 பேர் என்ன செய்கிறான்? ஒருத்தனை இறக்குனார், நன்மை செய்தார். இன்றைக்கி அந்த அபிஷேகம் அதனால் நன்மை செய்ததுனால அவர் மனுஷனாக தான் இருந்தார். மனுஷனாக இருந்தால் இத்தனை காரியத்தை செஞ்சுருக்காருல்ல. அதுக்கு காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் ஆவியினால் நிரப்பினார், அபிஷேகித்தார். இயேசுவை அபிஷேகித்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நன்மைகள் நடக்குது. பிசாசுகளை துரத்துக்கிறார், நன்மை செய்தார், வியாதியை குணமாக்கினார், ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கி உங்கள் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் நன்மை செய்யுங்க. பிசாசு பிடிச்சவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இதெல்லாம் பெற்றுக்கொண்டு பார்த்த உடனே தாவீதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி நமக்கும் ஒரு ஆச்சரியம். எனக்கா இந்த அபிஷேகம், எனக்கா இந்த வல்லமை, எனக்கா ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை செய்திருக்கார். அல்லேலூயா. உங்கள் மூலியமாக ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னையும் பயன்படுத்தியிருக்காரு பாருங்கள். எவ்வளோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். அல்லேலூயா. அதனால தான் தாவி சொன்னேன், நானும் மற்றவனை போல பார்க்கல, அவனை பார்க்கல, இவனை பார்க்கல, நானும் ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். நானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். நானும் தேவ சித்தத்தின்படி செய்வேன். நானும் உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வேன். அப்படி சொல்லி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த அபிஷேகம் நம்மளை எந்தெந்த விதத்தில் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறதை நம்ம பார்த்தோம். இன்னொரு அபிஷேகத்தை குறித்து வேதம் சொல்கிறாரு, முடிச்சிடறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஒலிவ மரத்தை அபிஷேகத்தினால் நிரப்பினார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நன்மையை செய்தார், அநேக காரியங்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு இணைந்தபடினால தேவ கோபம் அவர்கள் மேலே வந்து
ஆமாம், பெரும் ஆரவார சத்தத்தோடு பிசாசுகள் வந்து அல்லது எதிராளிகள் வந்து நாசம் பண்ணிட்டாங்களாம். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். யாருக்கு இட்டார்? இஸ்ரவேலருக்கு இட்டார். நல்ல ஒலிவ மரம் எப்படிப்பட்டது? நேர்த்தியாக இருக்கிறதும் பச்சையாக இருக்கிறதுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். அப்படின்னா என்ன? அந்த ஒலிவ மரத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? உனக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் மகா அமளியின் சத்தம் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். மகா பாபிலோனியர்கள் இஸ்ரவேலரை மேற்கொண்டாங்க. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கலை, அந்த உலகத்தின் காரியங்களை பின்பற்றி போனதுனால விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறிட்டாங்க. தேவ கோபம் வந்துச்சு. இதனால் ஒரு அமளிக்கையின் சத்தம்னா பெரும் சத்தம். அந்த சத்தமாய் யார் வந்ததான்? பாபிலோனியர்கள் வந்தாங்களாம். பெரும் சத்தம் போட்டு வந்தார்களாம் அழிக்கிறதுக்கு. அல்லேலூயா. அதைத்தான் சொல்கிறார். மிக சத்தமாய், அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும், எதை சுற்றிலும்? இஸ்ரவேலரை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார்கள். அல்லேலூயா. அடுத்தது அதன் கொம்புகள் மகிமை போயிடுச்சு. இக்கபோத் என்று சொல்லி ஒருத்தருக்கு பேர் வச்சாங்க. யாருக்கு? ஏலியோட மரும பேரனுக்கு இக்கபோத்துன்னு சொல்லி. எதனால் அவ பேர் வச்சிருப்பா தெரியுமா? பெட்டி பிடிபட்டுருச்சு, அதனால மகிமை போயிடுச்சு. இப்படிப்பட்ட பேரை பார்த்துருக்கோமா? ஏன்னா இன்னைக்கு நம்ம மேலே இருக்கிற அந்த மகிமை போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, செத்த பிணத்துக்கு சமம். ஆண்டவர் அதை தான் வச்சிருக்கிறார். உங்கள் மேலே என்னுடைய ஆவியை வைத்திருக்கிறேன், என் ஆவி உங்கள் மேலே இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுறீங்க. ஆனால் என்னைக்கு அந்த அபிஷேகம், அந்த மகிமை உங்களை விட்டு போகுதோ அன்றைக்கு எல்லாம் நொறுக்கப்பட்டு போவீர்கள். இஸ்ரவேல் ஜனம் அப்படி தான் போனாங்க. ஏன் போனாங்க? தேவனுடைய மகிமையை பார்க்கல, தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த கிருபையை பார்க்கல, உலகத்தை பார்த்தாங்க, விழுந்து போயிட்டாங்க. இயேசு கடல் மேலே நடந்து வரும்போது பேதுரு பார்க்குறாரு, ஆச்சரியப்படுறாரு, நானும் அவரை போல் நடக்கணுங்கிறாரு. உடனே வான்னு சொல்கிறாரு. கடல் மேல் நடந்தான். யார்? பேதுரு நடந்தான். அப்படி தானே இருக்குது. ஆனால் ஏன் உள்ள அமர்ந்தான்? அவிசுவாசம் மட்டும் இல்லை, உலகத்தை பார்த்துட்டான், அலையை பார்த்துட்டான். ஐயோ அலை வந்துருச்சு. உலகத்தை பார்க்குற யாருக்கும் அமுங்கி போகிற வாழ்க்கை தான் வரும். கர்த்தரை பார்த்தீங்கன்னா நீ மேலே வந்துடுவேன், தத்தி தத்தியாவது வந்து சேர்ந்துருவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது நம்ம மேலே இருக்கிற அந்த அபிஷேகத்தை இழந்து விடாதபடி நீங்கள் கிருபை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஒரு வசனம் சொல்கிறது, உப்பு 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 நல்லது தான். உப்பு நல்லது தானே? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் நல்லது தான். ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் இழந்து போனால், அல்லது உப்பின் சாரம் இழந்து போனால் எங்கே போவீங்க? எவ்வளோ பெரிய தவறு செய்திருந்தாலும் கூட கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாதீங்க. அபிஷேகம் முக்கியமானது. தாவீது பாவம் செஞ்சதுக்கப்புறம் அவன் போய் கதறி அழுகிறான், உங்களை இருக்கிற ஆவியை என்னடை விட்டு எடுத்துடாதீங்க, புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அவன் கதறதை பார்க்குறத வாசிக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எடுத்துடாதீங்க, உங்களுடைய அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, அதை மட்டும் எடுத்துடாதீங்க. நான் பாவம் தான் செஞ்சிட்டேன், உங்களுக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டேன், ஆனால் என் மேலே ஊற்றப்பட்ட அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த கொம்பு தைலம் அபிஷேகம் இருக்குதே, அதை எடுத்துடாதீங்க ஆண்டவரை கெஞ்சுகிறான். இறக்கம் பாராட்டுறார் ஆண்டவர். இன்றைக்கி கேளுங்க, ஆண்டவரே
என்னை கைவிடாதீங்க. நான் எப்பொழுதும் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன் சில சமயத்தில். ஏன்னா அறிந்தோ அறியாமலோ சில தவறுகள் நம்மளுக்குள்ளே ஒடியாந்துருக்கும், ஒட்டியிருக்குமா சொல்லுங்களேன். சில விட்டல் பூச்சிகள் இந்த இதெல்லாம் வந்து ஒட்டிக்கும் பார்த்துருக்கீங்களா? ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்களா, கீழே வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க, லைட்டு வச்ச ஒரு இது, பூச்சிலாம் அதில் வந்து ஒட்டிடும். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் தான் பெற்றிருந்தாலும் இந்த அபிஷேகத்துக்குள்ளேயும் ஒன்று வந்து ஒட்டி கொண்டு நம்மளை கெடுக்கிற காரியங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை கிருபையாய் மன்னியும். பிரைஸ்லா. சாம்சன் யார்? சிம்சோன். அவன் ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், நசரேயன் என்று சொல்லப்படுகிறது. அவன் எதுவுமே சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, தேன் சாப்பிடக்கூடாது, இப்படி பல காரியங்கள். இதெல்லாம் நசரேயனுடைய கொள்கை, கோட்பாடு. அதனால் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே இவனை விசேஷமான ஒரு பாத்திரமாக தேவன் தெரிந்து கொண்டார். அவன் மேலே ஆவியானவர் இருந்தார். அதனால் பலத்த காரியங்களை செய்தார். ஒரு தாடை எலும்பை கொண்டு எத்தனை பேர்த்த செஞ்ச கொன்னா 1000 பேரை கொன்ற அளவுக்கு அந்த பேலன் இருந்துக்கு பாருங்கள். ஒரு தாடை எலும்பு எவ்வளோ ஆகும்? பச்சை தாடை, கழுதையினுடைய தாடை எலும்பு எடுத்து அவன் எப்படி பிடிச்சி அடித்தானேன்னு தெரியல. பிரைஸ்லாம். கடைசியில் எல்லாம் இழந்து போயிட்டான், கண்ணையும் இழந்து போயிட்டான், சாக போகிறான். இந்த சாகிற நேரத்தில் இங்கே கூடி இருக்கிறவங்க அத்தனை பேரும் சாகணும் ஆண்டவரே. அவன் கடைசி என்னது? அதுக்கு அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். நான் இழந்து போனதை ஒரே விஷயம் எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன், ஒரே முறையில் நான் அழித்து தீர்வதற்கு உங்களுடைய அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த கிருபையில் எனக்கு தாரும். அதுதான் அர்த்தத்தோடு அவன் ஜெபம் பண்ணுறான். இந்த ஒரு விசை அவன் என்ன செய்கிறான், பலத்தோடு கூட என்ன செய்கிறான், அசைக்கிறான். 2 தூண் விழுந்தது, எல்லாம் செத்து போனார்கள். அவன் உயிரோடு இருக்கிற நாட்களில் செய்ததை காட்டிலும் செத்து போன பொழுது மரித்து போனவர்கள் நிறைய பேர். பார்த்தீங்களா அந்த அபிஷேகம்? ஒரு முறை ஒருத்தனை புதைக்கிறதுக்காக கொண்டு வராங்க. எதிரிகள் நிறைய சூழ்ந்துருக்கிறாங்க. தெரியாமல் எப்படியாவது புதைக்கணும். புதைச்ச இடம் யார் இடம்னு பார்த்தா எலிசாவுடைய கல்றை. அந்த கல்றை இவன் என்ன செய்கிறான், அந்த எதிரிகள் வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பணத்தை எங்கே போட்டாங்க, எலிசா கல்றையில் போட்டு ஓடி போயிட்டாங்க. தப்பிச்சேன் புழைச்சேன்னு. அவன் விழுந்தவன் எழுந்திரிச்சிட்டான். எப்படிங்க அது? செத்து போனவனுக்கும் அபிஷேகம் குறையில, அவனை தொட்டவங்க சுகப்படுத்தினா வேற. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தான் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் போய் யாருக்கெல்லாம் மரித்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறாங்களா அவங்க மேலே கை வைங்க. ஆண்டவரே இவங்களுக்கு ஜீவனை கொடுங்கன்னு கை வைங்க. எழுந்திரிச்சு வாங்க. நடந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்தது. டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான், அவ்வளோதான். தொட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதம் செஞ்சார். நீங்கள் செய்வீங்க. உங்கள் மேலே அந்த அபிஷேகம் இருக்குது, நம்புறீங்களா? ஒரு வேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அபிஷேகத்தை, இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருந்தாலும் அதை மீண்டும் கொடுப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போவதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மாறிட்டாங்க. அதனால் அவங்க மேலே இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அழிச்சு போட்டார். ஆனால் இன்றைக்கி கிருபையினால் அது அழிந்து போனாலும் திருப்பி கொடுப்பதற்கு இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி பிரைஸ்லாம். கண்களை மூடி ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஒளிவு மரமாக அந்த அபிஷேகம் என் மேல் இருக்கட்டும். ஆவியானவர் அன்றைக்கு ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் இன்றைக்கி சபைகளிலே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் பயன்படுத்துங்க, என்னையும் பயன்படுத்துங்க. இந்த அபிஷேகம் ஒருவேளை நான் இழந்திருக்கலாம், இழந்து போன அந்த அபிஷேகத்தை எனக்கு மீண்டும் தார். ஆமென், ஹல்லேலூயா. நீர் அப்படி கொடுக்க வல்லவர் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன். அவருடைய கிருபையை நம்பியிருக்கிறேன். பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருந்தாலும் கிருபை மேல நம்பிக்கையாயிருங்க.
கர்த்தர் உங்களை மென்மேலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 இந்த பாத்திரத்தை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிரப்புங்க ஆண்டவரே, என்னையும் ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க. என்னுடைய உச்சம் தலையிலிருந்து ஆரோன் மேலே ஊற்றப்பட்டது போல என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க. அது என்னுடைய முகத்திலே வழிந்து, என்னுடைய ஆண்டவரே வஸ்திரத்திலே வழிந்து, அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் ஆண்டவரே இந்த அபிஷேகம் என்னிலிருந்து புறப்படட்டும். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாய், அப்படிப்பட்ட ஒரு ஒளிவு மரமாய் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க. என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீங்களோ என்னை கொண்டு மாத்திரமே அதை செய்யுங்க என்று சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம் ஹல்லேலூயா உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆலயத்தில் நாங்கள் வெறுமையா அல்ல, ஒலிவ மர கன்றுகளை போல அது பசுமையாக, அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை அப்படியாக மாற்றி இருக்கிறீர் என்பதை அறிந்து கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க, ஆண்டவரை சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்களை எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் எதிர்பார்த்து இன்னைக்கு ஜெபித்திருக்கிறார்களோ ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா குறைபாடுகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக. நல்ல சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே நடப்பதற்கு வேண்டிய கிருபைகள் அதிகமாய் தாரும். ஜீவனை தந்து தயவையும் பாராட்டுகிறேன் ஆண்டவர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை அதிகமாய் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி போராட்டங்களோடு நெருக்கத்தோடு ஆண்டவரே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க ஆண்டவரே, கனப்படுத்துங்க ஆண்டவரே. ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஒருவர் கூட ஆண்டவரே ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் அந்த பச்சையான ஒளிவ மரம் எப்படி ஆசீர்வாதமாய் இருந்ததோ சபையிலே அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும், உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், உம்மை துதிக்கிறவர்களாக இருக்கணும். முத நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் அதன் மூலியமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சகல நன்மைகளையும் இழந்து விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. நீர் மாற்றக்கூடியவர். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். வியாதி உள்ளவர்கள் வியாதி இந்த நேரத்தில் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னென்ன பிரச்சனைகளோடு இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அந்த அபிஷேகம் பிரச்சனைகளை மாற்றட்டும், நன்மை உண்டாகட்டும். நீர் நல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்ய போற எல்லா நன்மையான காரியங்களுக்காக, அபிஷேகத்திற்காக, வல்லமைக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமென்.